விஷ்ணு பாகவத பக்தி பெருகிய கிராமம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரின் பூஜை கொய்த புஷ்பங்களில் இருந்து ஒரு குழந்தை கிடைத்தார். அவர்தான் கோதா, பின்னாளில் ஆண்டாள் என அறியப்பட்டவர். கோதா சிறு வயதிலேயே திருமால் மீது ஆழ்ந்த பக்தியுடன் இருந்தாள். அவள் தினமும் புஷ்ப மாலை கொய்து, இந்த மாலை நன்கு பொருத்தமா எனத் தானே அணிந்து பார்த்துவிட்டு பின்னர் விஷ்ணுவுக்காக வைத்தாள். இதைக் கண்ட பெரியாழ்வார் கவலைப்பட்டார். திருமாலுக்காக மாலையை நீ ஏன் அணிகிறாய் எனக் கோபப்பட்டார். ஆனால் அந்த இரவிலே அவர் கனவில் திருமால் தோன்றி, எனக்கு கோதா அணிந்த மாலையே பிடிக்கும் என்று அருள் செய்தார். இதை உணர்ந்த பெரியாழ்வார் கோதாவை வளர்த்தார் போல அல்லாமல் விஷ்ணுவின் திருமணத்திற்காக உருவான பெண் என நம்பினார். கோதா பின்னர் திருமால் மீது பாட்டுப்பாடி திருப்பாவை எனும் 30 அற்புதமான பாடல்களை பாடினார். திருமாலையே தனது கணவராக எண்ணி பக்தியில் கலந்து வாழ்ந்தார். இறுதியில் ஸ்ருங்கேரியில் ரங்கநாதரின் கோவிலில் ஆண்டாள் பூமியை விட்டு விஷ்ணுவுடன் ஒன்றிணைந்தார் என்று நம்பப்படுகிறது. ஆண்டாள் தேவியின் பக்தி, அவரது கவிதைகள் மற்றும் வாழ்க்கை பெண்களுக்கேற்ப பக்தியிலும் காதலிலும் தூய்மை என்ற உயரிய தர்மத்தை எடுத்துக் காட்டுகிறது. இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் உங்கள் கருத்தை கூறவும்.